ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் வள்ளிமலையில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா வள்ளிமலை. இந்த கோயிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர், தாயார் வள்ளி, தல விருட்சம் பார்த்தீங்கன்னா வேங்கை, தீர்த்தம் சரவண பொய்கை தீர்த்தம், அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த கோயிலோட தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகனை கணவனாக அடைய விரும்பிய வள்ளி இத்தலத்தில் திருமால் பாதத்தை வைத்து வழிபட்டாள். இதனால் இங்கு பக்தர்கள் திருமாலின் பாதம் பொறித்த ஜடாரி சேவை செய்யப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மதியம் 2 மணி முதல் மாலை 6:30 மணி வரை திறந்திருக்கும். வேலூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். இதனுடைய தல வரலாறு அங்கே இருக்க குருக்கள் கிட்ட கேட்டோம். அவர் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் முருக பக்தர் யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்டில் முருகனுக்கு அரோகரான்னு டைப் பண்ணுங்கள். இந்த கோயிலை வழிபட்டால் திருமணம் பாக்கியம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. திருமணம் பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் பாக்கியம் உண்டாகும். வேண்டிய பிரார்த்தனை நிறைவேறியதும் சாமிக்கு தேன் தினை மாவு படைத்து வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். கோயிலோட அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரலாறு அழகாக படத்தில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரு முகூர்த்த தேதி அன்னைக்கு போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பாக அங்கங்கேயும் திருமணங்கள் நடந்துட்டு இருந்தது. பாருங்கள் திருமணங்களில் எவ்வளோ கூட்டம்னு. அடிவாரத்தில் தான் இந்த திருமணம் நடக்குது. அதே போல் சாப்பாடு எல்லாமே அங்கே போடுறாங்க. இப்போ வாங்க நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மலை ஏறுறது பார்த்திங்கன்னா 444 படிக்கட்டுகள் வருது. இந்த கோயிலானது ஒரு குடைவரை கோயில். இந்த கோயிலோட தல பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலை கோயிலில் சுப்பிரமணியர் குடைவரை சந்நிதியில் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். வள்ளி வேடர் குலத்தில் வளர்ந்ததால் அர்த்தஜாம பூஜையில் தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவளது பெயரிலேயே இத்தலம் அழைக்கப்படுகிறது. அடிவாரம் மற்றும் மலைக்கோயிலில் குமரி வள்ளிக்கு சந்நிதி இருக்கிறது. இவள் கையில் பறவை விரட்ட பயன்படுத்தும் முண்டிவில் கவன்கல் வைத்திருக்கிறாள்.
முருகன் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு நம்பிராஜன் வந்துவிட்டார். எனவே முருகன் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைத்து கொண்டார். இந்த மரமே இத்தலத்தின் விருட்சமாக இருக்கிறது. இக்கோயிலின் தேரோட்ட சிறப்பு என்னன்னா, பெரும்பாலும் கோயில்களில் தேரோட்டம் ஒரு நாளில் முடிந்துவிடும். ஆனால் இத்தலத்தில் தேர் 4 நாட்கள் ரத வீதியில், அதாவது மலைப்பாதையில் சுற்றி வருகிறது. வழியில் வேடுவ மக்கள் தங்கள் வீட்டு பெண்ணான வள்ளிக்கு சீதனமாக அரிசி, வெல்லம், தானியம், காய்கறி, தேங்காய், பழம், ஆடைகள் கொடுக்கின்றனர். விழாவின் கடைசி நாளன்று, அதாவது மாசி பௌர்ணமி, வள்ளிக்கு கல்யாணம் நடக்கின்றது. அப்போது வேடுவர் குலத்தினர் தேன், தினை மாவு தங்கள் மருமகனான முருகனுக்கு படைக்கின்றனர். முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் கந்தசஷ்டிக்கு மறுநாள் நடக்கிறது. ஆடிக்கிருத்திகையை ஒட்டி 4 நாட்கள் தெப்பத் திருவிழா நடக்கும். அப்போது சாமி சரவண பொய்கையில் எழுந்தருளுகிறார். இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபுரத்தின் கீழ் முருகன். பொதுவாக விமானத்தின் கீழ்தான் சாமி காட்சி தருவார். ஆனால் இங்கு முருகன் சந்நிதிக்கு மேலே கோபுரம் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. மலைக்கோயிலில் கொடிமரத்திற்கு எதிரே விநாயகர் இருக்கிறார். முன் மண்டபத்தில் நவவீரர்கள் நம்பிராஜன் இருக்கின்றனர். இங்கிருந்து சற்று தூரத்தில் உள்ள வனத்திற்குள் வள்ளி பறவைகள் விரட்டிய மண்டபம், நீராடிய சுனை, மஞ்சள் தேய்த்த மண்டபம், குமரி நீர் பருகிய குமரி தீர்த்தம் எனும் சூரிய ஒளிப்படாத தீர்த்தம் ஆகியவை உள்ளன. யானையாக வந்து வள்ளியை பயம்புறுத்திய விநாயகர் மலை வடிவில் இருக்கிறார். இதை யானை குன்று என்றும் அழைக்கின்றனர். இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வனத்தில் இருப்பதால் தகுந்த பாதுகாப்போடு போனீங்கன்னா பார்த்து வரலாம். மலை அடிவாரத்தில் ஆறுமுகன் தனி சந்நிதியில் இருக்கிறார். இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் திருத்தணி இருக்கிறது. இக்கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். ஒரு சமயம் திருமால் முனிவர் வேடத்தில் பூலோகத்தில் உள்ள ஒரு வனத்தில் தவம் இருந்தார். அப்போது மகாலட்சுமி மான் வடிவில் அவர் முன்பு வரவே முனிவர் மானை பார்த்தார். இதனால் கருவுற்ற மான் வள்ளிக்கொடியில் மத்தியில் ஒரு பெண் குழந்தையாக ஈன்றது. அவ்வழியே வந்த வேடுவத் தலைவன் நம்பிராஜன் குழந்தையை எடுத்து வள்ளி என பெயரிட்டு வளர்த்து வந்தான். கன்னிப்பருவத்தில் அவள் திணைப்புணம் காக்கும் பணி செய்தாள். அங்கு வந்த முருகன் வள்ளியை திருமணம் செய்ய விரும்பினார். இதை அறிந்த நம்பிராஜன் திருத்தணியில் முருகனுக்கு முறைப்படி வள்ளியை திருமணம் செய்து கொடுத்தார். நம்பிராஜனின் வேண்டுதலுக்கு இணங்க இங்குள்ள குன்றில் முருகன் எழுந்தருளினார். இந்த படிக்கட்டுகளை கடந்துதான் குகைக்குள்ள இருக்க முருகனை வள்ளி தெய்வானையோட பார்க்க முடியும். நீங்க நாங்கள் போயிருந்தப்ப இந்த மாதிரி ஒரு ஃபாரினர் வந்திருந்தார். அவங்களுக்கு விஐடி ஸ்டாஃப் ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பற்றி. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. கோயில் கிட்ட ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு குகை சித்தர் இருப்பார். வாங்க உள்ளே இருக்காரான்னு பார்ப்போம். இங்கே இருக்கவங்கள கேட்டோம், இவர் இது உள்ளே தான் இருப்பாராம். இந்த மாதிரி மூலிகை தைலங்கள் அதெல்லாம் விற்கிறார் போல இருக்கு. அதை பாருங்க வச்சிருக்காரு பாருங்க, வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் தெரியுது பாருங்க கொடிமரம். நம்ம கோயில்கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இந்த கோயிலானது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டு கீழே இருக்கு.
அதோ தெரியுது பாருங்க கோபுரம், அதுக்கு கீழே தான் முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கார். அதாவது குடைவரை கோயில் குகைக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அதே போல் குருக்கள் கிட்டேயும் இதனோட சிறப்பு என்னன்னு கேட்கலாம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். குடைவரை கோயில்ன்றதுனால உள்ளே குனிஞ்சி போகிற மாதிரி தான் இருக்குது. போனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் சந்நிதி இருக்குது. இதுக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம குருக்கள் கிட்ட மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன டீட்டெயில்ஸ்னு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளிமலை. இது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து பிறந்த ஸ்தலம். மகாவிஷ்ணுவோட கண் பார்வைப்பட்டு வள்ளியம்மை வந்து மான் வயிற்றில் வந்து பிறக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிராஜர் என்ற நரிக்குறவரை எடுத்து வளர்க்குறார் வள்ளியம்மை. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து கடும் தவம் பண்ணுறாங்க வள்ளியம்மை. கடும் தவம் பண்ணி அதுக்கப்புறமா முருகப்பெருமானை வந்து இங்கே வந்து முருகப்பெருமானை வந்து இங்கே பார்க்குறாரு. அதுக்கப்புறமா இங்கேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போய் திருத்தணில் காட்சி அளிக்கிறார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி உள்ள கல்யாண கோலத்தில் இருப்பார். கீழே வந்து பார்த்திங்கன்னா சண்முகர் 6 முகங்கள், முன்னாடி 3 முகம், பின்னாடி 3 முகம், 6 முகங்கள். எதுக்காக மூலவர் எங்கேயுமே மூலவர் வந்து நீங்கள் சண்முகர் வந்து பார்க்க முடியாது, பரிவாரத்தில் தான் பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் சண்முகர் இருப்பார். எதனாலன்னா இங்கே வந்து 6 முகங்களாக வள்ளியம்மைக்கு காட்சி கொடுக்குறார். அதனால் வந்து இங்கே 6 முகங்கள் கீழே வந்து மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா. இங்கே வந்து மலை கோயில் வந்து மேலே வந்து ஒரே பாறை. இது வந்து சுவாமி வந்து தெற்கு நோக்கி இருக்கார் சுவாமி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கல்யாண பரிகாரம், அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்கே வந்து வேண்டிகிட்டா ரொம்ப விசேஷம். இதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமம் இருக்குது, சச்சிதானந்த சுவாமி ஜீவ சமாதி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வள்ளியம்மை மஞ்சள் அரைச்ச இடம், சிவனுக்கு பூஜை பண்ண இடம். அதுக்கப்புறமா வந்து சச்சிதானந்த சுவாமி ஜீவ சமாதி இருக்குது. சூரியன் ஒளிப்படாத தண்ணி இருக்குது, அது பேர் ஜுனைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகருக்கு வந்து தேனும் தனிமாவும் கொடுப்பாங்க. அப்போ வந்து முருகருக்கு விக்கல் வந்து அந்த விக்கல் வரும்போது இந்த சூரியன் ஒளிப்படாத தண்ணியை வந்து குடித்தாதான் விக்கல் நிற்கும்ன்றது ஐதீகம். அதனால் வந்து வள்ளியம்மை அழைச்சிட்டு போய் அங்கே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விநாயகர் வந்து யானை ரூபமாக வள்ளியை பயன்படுத்துகிற காட்சி, அதுக்கப்புறமா முருகர் வேங்கை மரமாக நின்றது, அதெல்லாம் வந்து நடந்தது இங்கே தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமம் மற்றும் சச்சிதானந்த ஜீவசமாதியான இடம் இருக்குது, அதையும் பார்ப்போம். ஒரு சின்ன குகைக்குள்ளே தான் இருக்குது அந்த ஜீவசமாதி, அதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கோயிலோட கோபுர தரிசனத்தும் மற்றும் கொடிமரத்தோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.